சித்தார்த் சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒன்றே பரபரப்பானதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு திருமணமாகி விவாகரத்தானவர். பொதுவாக சித்தார்த் எப்படின்னா வாய் துடுக்குன்னுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப அதிகம். குறிப்பாக மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். பிரகாஷ்ராஜுக்கு இணையாக இவரும். அதான் சித்தார்த்னு எடுத்தால் ஒரு பரபரப்பு. இப்போ இந்த பரபரப்பு திருமண பரபரப்பாக மாறி இருக்கு அதித்தி ராவ். அப்புறம் ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் ஒன்றா சேர்ந்துருது. அவருக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அவர் ஏறக்குறைய ஒரு ப்ளே பாய் நடிகர் மாதிரியே ஒரு பேச்சும் ஒரு பக்கம் இருந்துருக்கு. ஏன்னா ஸ்ருதிஹாசன் கூட அவர் லிவிங் டுகெதரில் இருந்ததாக ஆந்திர மீடியாக்கள் எழுதுனாங்க. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் செயற்பாடு நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஒரு கேப்புக்கு அப்புறம் சந்திக்கிறதுல. ஸோ கேப்புக்கு அப்புறம் சந்திக்கும் போது ஒரு நல்ல விஷயத்தை வச்சு தொடங்கினா அந்த நேர்காணல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சித்தார்த் அதித்தி ராவ் இந்த பேர் தான் நேற்று தினத்துலேருந்து சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங். என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் இன்ஸ்டாகிராமில் தான் ஒன்றா ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி ஒன்றா வாழ்க்கையை ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் நேற்று வந்துச்சு. பார்த்தீங்களா சார்? பார்த்தேன் நான் அதை. அது முதல்ல கல்யாணம்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் திருமணம் நடந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்க தரப்புலேருந்து இது கல்யாணம் கிடையாது, முதல்ல மறுத்து ஒரு இதெல்லாம் வந்துருந்தது, கிடையாது அப்படின்னு. அப்புறம் எங்கேயோ விழாவுக்கு போயிருந்தோம், அதை அந்த ஃபோட்டோஸ் எடுத்து போட்டாங்கன்னாங்க. ஆனால் சமீப காலமாக சித்தார்த் அதித்தி ராவ் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் நிறைய, அதாவது ஃபங்க்ஷன் போகிறது வரது, இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தது. இது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங்க்கு மேலே ஒரு அப்டேட் ஒன்று, அவங்களே இப்போ சித்தார்த்தே ஒரு போஸ்ட் போட்டு இருந்தார். இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டோம், விரைவில் திருமணம் அப்படின்னு. சித்தார்த் சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒன்றே பரபரப்பானதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு திருமணமாகி விவாகரத்தானவர். மேக்னா முதல் மனைவி. சித்தார்த்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கும்பகோணத்து பையன். சினிமாவுக்குள்ளே மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக சேர்ந்தவர். அவர் உதவி இயக்குனர் டைரக்டர் ஆகணும் தான் வந்தது, நம்ம நடிக்கணும் இதெல்லாம் பண்ணல. அதுவும் குறிப்பாக மணிரத்னக்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தார். வந்தவருக்கு இந்த காலமும் சூழ்நிலையும் யாரை ஒரு துறையினை நோக்கி வரவங்களுக்கு சினிமாவில் அது கிடைக்காது. நிறைய இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள், பெரும்பாலும் டைரக்ட் பண்ண வந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா நடிக்க வந்தவங்களாக இருப்பாங்க. அது ஏதோ கிடைச்ச வாய்ப்பை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இது பண்ணிடணும். அப்போ என்ன, ஏதோ பாய்ஸ் பட டிஸ்கஷன் கதை ரெடி பண்ணுறாரு. பாய்ஸ் கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக நியூ ஃபேஸாக இருக்கணும், டான்ஸ் நல்லா ஆட தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு விளம்பரமே கொடுக்குறாரு சங்கர் அந்த சமயத்தில். இப்போலாம் சோஷியல் மீடியாக்கள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு பத்திரிகை விளம்பரமாக வருது, அது ஒரு ஆடிஷன் மாதிரி. ஆயிரக்கணக்கான பேர் சங்கர்னு ஒன்று என்னன்றீங்க குவியறாங்க. கொஞ்சம்னா அவருக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை. வழக்கம் போல் பாரதி ராஜாவுடைய ஃபார்முலா, எங்கேயாவது பசங்க இருப்பாங்களும் காலேஜாக போய் பார்க்குறாரு, அப்படியே ஒவ்வொருத்தராக தேர்ந்தெடுக்கிறாப்புல. நகுல் நல்ல பப்ளி மாஸ் மாதிரியான ஒரு பையன் கிடைக்கிறாப்புல. இவர் யாருன்னா தேவயானியோடைய தம்பி அப்படின்னு ஓகே தூக்கி போடுங்கிற. அப்புறம் பாய்ஸ் மணிகண்டன், ரொம்ப ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல் சாதாரண பையன், டான்ஸ் பிரமாதமாக ஆடுவார்னு அவர் இது பண்ணுறாப்புல. ஒரு மெயினான கேரக்டர், முன்னான ஒரு கேரக்டருக்கு தேடிக்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரம் எழுத்தாளர் சுஜாதா அவர் தான் சொல்கிறார், நான் மணிரத்னத்தை பார்க்க போனப்போ ஒரு பையன் துருதுன்னு இருந்தான், அந்த பையன் நல்லா இருப்பான், நீ வேணா ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு தான் மணிரத்னம் ஃபோன் பண்ணுறாரு. ஓகே, அவர் விருப்பப்பட்டா ஓகேன்னா சங்கர் டைரக்ஷனில் யார் முதல்ல கொஞ்சம் தயங்கினா கூட சித்தார்த்து. அப்புறம் இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, எப்படியாப்பட்ட வாய்ப்பு போய் நடின்னு. இந்த பாய்ஸ் படம் தான் சித்தார்த்து, மணிகண்டன், நகுல், அப்புறம் தமன், பரத் இவங்க எல்லாரும் வெளிக்கொண்டு வந்த படம். அந்த படத்தின் மீதான ஏகப்பட்ட விமர்சனங்கள், கான்ட்ரவர்சி, ஒரு அடல்ட் மூவி இந்த மாதிரியான இது இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்ப்பு இருந்தது, ஆதரவு இருந்தது. அது ஒரு ஹிட் படம். அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு ஒரு பெரிய ஒரு லைம் லைட்டுக்குள்ளே வராரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில். ஆமாம் சார், இங்கே அந்த இன்ட்ரோ வேணால் தமிழில் இருக்கலாம், ஆனால் அவருக்கான ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்தது தெலுங்கில் தொடர்ச்சியாக படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொதுவாக சித்தார்த் எப்படின்னா வாய் துடுக்குன்னுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப அதிகம். அந்த வாய் துடுக்கு என்ன ஆகுது, அங்கே இருக்கிற மீடியாங்கிட்ட ஏடக்கூடமாக பேசி விடுறாரு. அப்புறம் ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் ஒன்றா சேர்ந்துருது. அவருக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அந்த நேரம் அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு நபர்னு பேசப்பட்டது யாருன்னா சுருதிஹாசன் இவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் சார், ஓ மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சுருதிஹாசன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தெலுங்கில் தெரியும் இல்லைங்களா, நெப்போட்டிசத்தோடைய ஒரு உச்சம்.
அவங்களுக்கு எது சாக்குன்னு அப்போ சித்தார்த் தரப்புலேருந்து அவரே சொல்ல அவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாருன்னா இதுமாரி அங்கே நான் வளர்ச்சி சித்தார்த் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைகிறாரு அது அங்கே இருக்கிற தெலுங்கு சினிமா குடும்பங்கள் தாங்க முடியாமல் மீடியாக்களை சில மீடியாக்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு அவருக்கு எதிராக கோபம் அடைகிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்க வச்சு திட்டமிட்டு பண்ணது இது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் இங்கே தமிழ்லையும் பண்ணுறாரு அங்கேயும் பண்ணுறாரு. என்னென்னா சித்தார்த் வந்து மார்க்கெட் போன நடிகர் கிடையாது, அவருடைய ஏதோ தக்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகராக இருக்கார். சில பேருக்கு வந்து மார்க்கெட் போய்ட்டுருவாங்களா, அப்போ அப்பாஸ் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துக்கு வந்து திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. சித்தார்த் வந்து ஏதோ லைம் லைட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு தோரணையே ஒரு இது அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது தான் அவருடைய பெரிய பலமாகுது. சார் இந்த பாய்ஸ் படத்தில் அந்த கேங் இன்ட்ரடியூஸ் ஆனாலுமே நக்குல், பரத், மணிகண்டன் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் அவங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. ஆனால் சித்தார்த் வந்து தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவர் யாருக்குறைய ஒரு ப்ளே பாய் நடிகர் மாதிரியே ஒரு பேச்சும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்ருதிஹாசன் கூட அவர் லிவிங் டுகெதரில் இருந்ததாக ஆந்திர மீடியாக்கள் எழுதுனது உண்டு. அப்புறம் இந்த மேக்னா அப்புறம் கொஞ்ச காலம் சமந்தா கூட ஒரு லவ்வில் இருந்து அந்த லவ் திடீர்னு பிரேக்கப் ஆகி அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இவர் என்னையா இது வந்து ஒரு சின்ன சிம்பு மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்குலாம் இப்போ எழுத ஆரம்பித்தாங்க, வந்து பேச ஆரம்பித்தாங்க. திடீர்னு சித்தார்த்துக்கு வந்து ஒரு கட்டத்தில் மறந்தே போயிட்டாங்க, தமிழ் சினிமா ரசிகர்கள் மறந்தே போயிட்டாங்க. மறந்து போன பிறகு அப்பப்போ இந்த பிக்கு வரும், வந்து இவரும் அதித்தி ராவும் இருக்கிற மாதிரி அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாமல் கடந்து போயிட்டே இருந்தாங்க. சில நடிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்படி தாயா அப்படின்ற அளவுக்கு. நான் சித்தார்த்துக்கு திரும்பவும் தமிழில் வந்து ஒரு அடையாளத்தை நான் இருக்கேயா நான் கம்பேக் அப்படின்னு கொடுத்தது வந்து சித்தா அந்த படம் தான். அவரே தயாரித்து நடித்திருந்த அந்த படம் வந்து ஒரு குழந்தைகளுக்கு எதிரான ஒரு வன்முறைக்கு எதிரான ஒரு படமாக அந்த படம் முதல்ல ஒரு கொஞ்சம் என்னையா நிறைய பழக்கப்பட்ட கதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த மேக்கிங் இவர் நடிச்சிருந்த விதம் அவரை திரும்பவும் கொண்டு வந்தது. திரும்பவும் பரபரப்பு போயிட்டார். முக்கியமாக சித்தார்த்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, குறிப்பாக மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். பிரகாஷ்ராஜுக்கு இணையாக வந்து இவரும் பண்ண ஆரம்பித்தார் வந்து ஒரு கட்டத்தில். சார் முக்கியமாக அந்த ட்விட்டரில் அந்த ட்விட்டர் போராளி அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா செலிப்ரிட்டிஸில் முக்கிய இடம் அவருக்கு இருக்குது. அப்புறம் ஒரு விமர்சனமும் வந்தது, ஏங்க இவரெலாம் இல்லைங்க இவர் பிஜேபியோட பி டீம்ங்க அப்படின்ற அளவுக்குலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவர் சும்மா எதிர்க்கிற மாதிரி எதுக்குறாரு, இவர் ஒரு சங்கி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த இதை விட்டுட்டு வந்தார். இப்போ சித்தா படம் கூட அந்த கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு ப்ரொமோஷன் நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே இந்த காவிரி இஷ்யூ வந்தப்போ ஒரு கும்பல் வந்து ப்ரெஸ் மீட்டை நிறுத்தி அவர் வெளியே போக சொல்லுவாங்க. அதுக்கு சிவராஜ்குமார் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். நான் போய் அங்கே ஜெயிலர்னு மாதிரியான படங்கள் நடிச்சிட்டு வரேன், சினிமாவை பாருங்கள். அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்காரு, அதெல்லாம் தப்பு, உங்கள் எதிர்ப்பை வெளியே வந்து காட்டுங்க அப்படின்னு நாகரிகமான ஒரு பதிலை சொல்லிட்டு இருந்தார். அதான் சித்தார்த்துன்னு எடுத்தால் ஒரு பரபரப்பு. இப்போ இந்த பரபரப்பு திருமண பரபரப்பாக மாறி இருக்குது அதித்தி ராவ். இப்போ திருமண பரபரப்பு இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமா இப்போ சோஷியல் மீடியாக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தானே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்கு. ஏன்னா 2021 அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இருந்து ஓகே அதிதியும் சித்தார்த்தும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தானே பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கே சார் அவங்களோட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு? அது அந்த 2021 மகாசமுத்திரம்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில பேருக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருங்களா, அந்த படம் வந்து அந்த எதிர்பார்த்த அடி போகலன்னா கூட இந்த ஜோடி பிரமாதமாக இருக்குதுயா, இவங்க பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது அப்படின்னு. அதித்தி ராவும் இங்கே மணிரத்னம் படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. வந்து காற்று வெளியிடை பிரமாதமான ஒரு நடிகை. வந்து ஒரு என்ன நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு அந்நியப்பட்ட முகம் மாதிரி முதல்ல தெரிஞ்சாலும் வந்து இந்த செவத்த தோல் அது இது ஒரு இந்த கண் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் கலக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த படம் தான் இவங்க 2 பேரும் பெரிய அளவில் பேச வைக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அப்புறம் இவங்களையும் சொல்கிறாங்க லிவிங் டுகெதரில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது. இப்போ நிச்சயதார்த்தத்துக்குள்ளே வந்தாச்சு வந்து ஓகே அப்படின்னு. தொடர்ந்து இது வந்து இப்போ நிச்சயதார்த்தத்துக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் இந்த சமீப காலத்தில் தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய முக்கியமான பிரபலங்கள் எல்லாமே அவங்களுடைய திருமண நிகழ்ச்சி, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு திருமணம் யாரோ பொண்ணுக்கோ பையனுக்கோ அதெல்லாமே வந்து ரகசியமாக பண்ணிகிட்டு இருக்காங்களே சார். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிவிக்கிறதே அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி யாருக்குமே தெரியாமல் அந்த 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் நீங்கள் என்ன? இல்லை, நல்ல கேள்வி உண்மையிலே கேட்டீங்க. நான் இப்போ வந்து மீடியா அதிகமாகி போச்சு. ஒரு காரணம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவும் வந்துருச்சு. அப்போ வந்து மீடியானா பிரிண்ட் மீடியா மட்டும்தான், ஒரு சில 2-3 சேட்டலைட் சேனல்கள் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த அப்போ அந்த சமயங்களில் வந்து ஏதாவது கிசு பாணியில் இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு எழுதணும்னு வச்சுங்க, கடுமையாக வந்து சண்டை போட்டவங்களாம் உண்டுங்க. என்கிட்ட பிரபுதேவெல்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. பிரபுதேவெல்லாம் வந்து கோவப்பட்டிருக்காரு. ஒரு வார பத்திரிகையில் இருக்கும்போது எழுதினோடனே
ஒரு டான்ஸரை வந்து ஒரு லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறமா 2 குழந்தையாச்சு. அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க அவங்க. அது என்னன்னா முதல்ல வந்து அந்த கோவத்தை மறுக்கிறது, அப்புறமா வந்து திருமணம் நடக்குது. இதை தாண்டி வந்து அப்போ என்னன்னா ஒரு திருமணத்துக்கு முதல்ல மறுப்பாங்க, இல்லைனா லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அது கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா முதல்ல அவங்க மீடியாவை தான் சந்திப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. விஜயோடைய திருமண த்துக்கு வந்து ஒரு அது சொல்கிறது கல்யாணம் எப்போ எதுன்றதுக்கு வடபழனியில் இருக்க ஆதித்யா ஹோட்டலில் தான் எஸ்ஏசி இது பண்ணியிருந்தார். அதில் ஒரு முன்னணி பத்திரிகையோட நிருபர் வந்து பண்ணது இதெல்லாம் லவ் மேரேஜான்னு கேட்டார் விஜய். பட்டுன்னு கோபமாயிட்டார். எழுந்துட்டார். எழுந்துட்டோன்னே ஏன்னா எல்லா கேள்விக்கும் விஜயோடைய தந்தை எஸ்ஏசி தான் பதில் சொல்லுவார். அப்புறம் அந்த நிருபருடைய பேரை சொல்லி அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அவருடைய ஃப்ரெண்டும் கூட அவர், இப்போ கேட்கலாமா நீங்கள், தம்பி தானே அப்படின்னு. அப்புறம் யார் கேட்டாங்க உட்காரணுன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டார். இது மாதிரியான ஒரு நேரடியான ஒரு அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். தேவயானி ராஜகுமாரன் திருமணம் பெரிய பரபரப்பு உண்டு பண்ணது வந்து 2 தேவயானி வந்து வீட்டு கேட்டை ஏறி குதிச்சு டி நகர்லேருந்து அப்புறம் 2 பேரும் போய் திருத்தணியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இயக்குனர் விக்ரமன் அவர்கள் தான் வீட்டில் வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து அப்புறம் அவர் தான் முன்னிருந்து பண்ணி அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப நாள் கழிச்சு நடந்தப்போ ரொம்ப ஜோவியலாக வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்து தானே, நாங்கள் பார்த்து தானே, ராஜகுமாரன் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நிருபராக இருந்தவங்க, இது எல்லாம் இப்போ ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா மீடியாக்கள் வளர 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 சொல்கிற மாதிரி தான் திடீர் திருமணம் இல்லை திடீர் அறிவிப்பு மாதிரி ஒரு எக்ஸ் வலைதளத்தில் நாங்கள் போட்டோம்னா நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, நீங்கள் பரபரப்பாக. ஏன்னா இதை மீடியாவை சந்திக்க யாருமே விரும்பலை. அப்போல்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் எப்படின்னா இப்போது பேசிலாம் முடித்தாங்க. இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னப்போ அர்ஜுன் மகளும் தம்பிராமையா மகனும் வந்து அவங்க பேசி முடித்த ஒரு திருமணம் இல்லை, காதல் திருமணம் தான் கூட 2 பேர் சம்மதத்தோடு நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ 2 வீட்டார் அழைப்பும் வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க, நீங்கள் வாங்க மீடியாக்கள், நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு குடும்பத்தோடு வந்து கலந்துங்கன்னுவாங்க. இது எல்லாம் மீடியாக்கள் வளர்ந்த பிறகு நமக்கு திடீர்னு அந்த சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு தான் ஓஹோ இவங்களுக்கு திருமணமா, இவங்களுக்கு 2வது திருமணமா, இவங்களுக்கு 3வது திருமணம்னு தெரியுது. இப்போ வரலட்சுமி சரத்குமார்லேருந்து ஒவ்வொன்றா. அதுக்கு காரணம் இதுதான். 2வது அவங்க வந்து மீடியாவெல்லாம் சந்திக்க விரும்பலை. மீடியாக்களும் வந்து ஏதாவது சோஷியல் மீடியாவில் தூக்கி போட்டால் போதும், அதை வந்து கப்புன்னு கேப்சர் பண்ணிக்கின்னு யார் முதல்ல செய்தி போடுறது, யார் முதல்ல வீடியோ போடுறது தான் மும்முரமாக இருக்காங்க. முக்கியமாக இந்த 2வது திருமணம் அந்த இது பண்ண போகும்போது தான் நிறைய விமர்சனங்கள் வரும், தேவையில்லாத ஒரு செயல்கள். கண்டிப்பாக அதுன்னு எடுத்துக்கலாம் சார். இப்போ இந்த இதோட இறுதி கேள்வி, கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்னதான் கும்பகோணத்து பையன், அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் நடத்துறதுக்கான காரணம் என்ன சார்? ஏங்க நான் கூட அதான் முதல்ல நினச்சேன். நான் இது ஒரு நண்பர் ஈநாடு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்கும்பொழுது, இப்போ அதித்தி ராவ்னா தெலுங்கு பொண்ணு தான், அது ரெட்டி ராவு ஷெட்டினா கர்நாடகா, தெரிஞ்ச விஷயந்தான் அது. சரி இவங்க பூர்வீகம் அது அப்படின்னா தெலுங்கானாவில் ஸ்ரீ ரங்கநாயகி சுவாமி கோவில், அதில் தான் வந்து இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. அப்படியே விசாரித்தோம்னா அதித்தி ராவுடைய தாத்தாவுடைய கோவிலாம், அது தாத்தாவுக்கு தாத்தாவான பூர்வீகமான ஒரு கோவில். வந்து அதித்தி ராவுடைய குள்ளு தாத்தா வந்து அவர் தான் இந்த தெலுங்கானா, இப்போ தெலுங்கானான்னு பிரிஞ்சிடுச்சு, அந்த பகுதியோடைய கடைசி அரசராக, இல்லைன்னா அரசர்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஜமீன் மாதிரி இருந்திருக்காரு. இந்த பிரிட்டிஷ்காரன் வந்த காலகட்டங்களில் சின்னதாக பிரித்து கொடுப்பான் இல்லைங்களா, சிற்றரசு மாதிரி, அது மாதிரி இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் வந்து கைப்பிடிச்சிருக்காரு சித்தார்த்து. ஏன்னா இதெல்லாம் தெரியாமலே போகுது, நம்ம ஏதோ ஒரு நடிகை நடிக்க வந்திருக்காங்க, அவங்க பேர் அதித்தி ராவ் அப்படின்னு கடந்து போயிடுறோம். பின்னாடி எடுக்கும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு. குறிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் எங்களுடைய அந்த பரம்பரை கோவிலில் தான், பெருமா கோவிலில் தான் நடந்தாகணும் அப்படின்னு, திருமணமும் அங்கே தான் ஏற்பாடாகிருக்கு அப்படின்ற விஷயம் தேதி மட்டும் அறிவிக்கல அவங்க. ஓகே சார், எப்படியோ ஒரு லவ்வர் பாயாக இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு சித்தா பாயாக மனசு எல்லா ஃபேன்ஸோட மனசை பிடிச்சி இன்றைக்கி அடுத்தது அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு